அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ பேட்டர்ன்ஸோ எதுவுமே பார்க்குறது கிடையாது. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அதை சார்ந்து நம்ம ஒருத்தர் ஓகேங்களா. அப்போது நீங்களும் அதை சார்ந்து படிக்கலாம். உங்கள் பகுதியில் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாலோ மேக்ஸ் சார்ந்து இல்லை நீங்களே ஓனாகவே கிரியேட் பண்ண முடியும், படிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி தொடங்குது. இந்த கிளாஸ்க்கு அப்புறம் ஆப்ஷன் கிளாஸ் எகைன் ஜூலை அல்லது ஆகஸ்டில் தான் இருக்கும் மேபி, ஓகேங்களா. அதுக்கு இடையில என்னால் ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ஏன்னா பொசிஷன் கிளாஸ் தான் நான் எடுக்கணும், ஓகேங்களா. சரி, இன்னைக்கு மண்டே நம்மளுடைய சேனலுடைய ஸ்லோகனே என்னங்க? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சேனலுடைய ஸ்லோகன், ஓகேங்களா. மண்டே ட்ரேடு, ஏன்னா இது ஒரு சைக்காலஜியும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே, ஓகேங்களா. சரி, இன்னைக்கு நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோம்? நிஃப்டி 22,200 புட்டு 102 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா. இங்கே பாருங்க, எங்கிருந்து 22,200 புட்டு எங்கிருந்து மூவ் ஆயிருக்கு போய் பாருங்க. ஆனால் நான் நிஃப்டி இறங்கும்னு சொல்லியிருக்கேன். நிஃப்டி சார்ட்டை போய் பாருங்க, கண்டிப்பாக என்ன இருக்குங்க, நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகிட்டு இதான உடனே அங்கிருந்து ஃபாலோ ஆயிருக்கும். நான் போய் ஷோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே பார்த்துக்கலாம். நாம இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லிட்டேன், நிஃப்டி இறங்கணும்னு மட்டும் சொன்னோம், அவ்வளோதான். சரி, இங்கிருந்து ஏறினது இங்கே போயிட்டு ஏன் திரும்பிச்சு? ஒய், தட் இஸ் மேக்ஸ். நம்ம ஒரு வேல்யூ மட்டும் டைரக்ஷனுக்காக மட்டுமே கொடுக்கப்படுறோம். ஏன்னா நீங்க சிந்திக்கணும், சிந்திச்சு செயல்படுங்க. யாரோ ஒருத்தர் யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதை நம்பி ட்ரேட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்து தான் சொல்றேன், ஓகேங்களா. இது நம்ம கொடுத்தது காலையில் ஃப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல. சரி, நம்ம ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ என்ன செய்திருக்குன்னு பார்க்கலாமா? நான் இங்கே ஒரு ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன், என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க செல்லு இதா இருக்கு, ஓகேங்களா. அந்த செல்ல இது கன்ஃபார்மும் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃபாலோ ஆயிருக்காப்புல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆப்போசிட்ல இருக்கிறவரை பை பண்ணணும். ஆப்போசிட்ல 5 மினிட்ஸ்ல யாருமே பை இல்லை, ஆனா ப்ரீவியஸ் பை இங்க ஆல்ரெடி இருக்கு. கீழே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆனா இல்லை, தேவையில்லை. செல்லு மட்டும்தான் ட்ரிகர் ஆயிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல எதுவும் 5 மினிட்ஸ் வரல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இதை 1 மினிட்டா மாத்தலாம், கரெக்டுங்களா. இது எப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்கு பாருங்க, 9:35:40 கேட்டல கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்போ வேணாலும் பை இதில் போய் எடுக்கலாம். இப்போ 1 மினிட்ல இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 மினிட்ல நான் மாத்திட்டேன். 9:35க்கு அப்புறம் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க என்ன நடந்திருக்கு. இதுதான் பை ட்ரிகரா இருக்கா, 5 மினிட்ஸ்லேயே கிடைச்சிருக்கு. இருந்தாலும் வேண்டாம், நம்ம இதை எடுத்துக்கிட்டே பண்ணுவோம், ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துக்கு மேலே இருக்கிற வரைக்கும் என்னங்க மார்க்கெட் பை. ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்னா அதே இதை வச்சுக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கூட கீழே இருக்கிறத இவ்வளோ பெருசு கொடுக்க முடியாது, ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் இதை வைத்துக் கொள்ளலாம். 1 மினிட்ல பாருங்க, இது ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு, என்ட்ரி எடுத்துடுச்சு, ப்ராஃபிட் டன், ஓகேங்களா. எகைன் என்ன பண்ணுது பாருங்க, எகைன் அதே இடத்துல தான் பை எடுத்துக்கிட்டு போதா. எங்க எடுக்கணுமோ அங்கதான். இங்க செகண்ட் பை கொடுத்துருக்கு, செகண்ட் பை எல்லாம் அது போய் அடுத்தடுத்ததெல்லாம் போய் ஒவ்வொன்றுலையும் பை எடுத்துக்கிட்டு கூடாது. எங்க பை எடுக்குதோ பொசிஷனலி ஸ்டார்ட் ஆகுதோ அங்க எடுக்கிறது தான் சிறந்தது. இங்க எடுக்கலாம், இல்லைன்னு பாருங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா நீங்க வெளியே போயிருக்கணும். அப்ப பாருங்க, எகைன் இங்க பை ஆகி போகுது, ஓகேங்களா. அதுதான் அதனுடைய பியூட்டி. அப்போ 1 மினிட்ல பை ஆகி பெருசா ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. சிம்பிளா பார்த்து இதை பண்ணலாம், அவ்வளவு, ஓகேங்களா. சரி, இப்போ இது ட்ரேட் முடிஞ்சது. இப்போ நான் 5 மினிட்ஸ் இதை வைத்துக் கொள்கிறேன். 5 மினிட்ஸ் லோல பார்த்துக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம், ஓகேங்களா. சரி, இங்க பாருங்க, இங்க இருந்து போனது செல் ஆயிடுச்சு, இறங்கிடுச்சு, இவர் ஏறிட்டாரு, ப்ராஃபிட் சூப்பர். இங்க போயிட்டு இங்க என்ன பண்றாங்க பாருங்க, செல் ட்ரிகர்டா, இது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சா. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் தானே எங்கேயாவது அடிச்சிருக்கா பாத்தீங்களா, அங்கிருந்து இறங்கியிருக்கா. அப்ப என்ன டைமிங் பார்த்துக்கோங்க, 11:30 மணிக்கு மேல கால் சைட்ல தான் நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். கால் சைட்ல 11:30 மணிக்கு மேல இவர் எங்கேயாவது நமக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாமா. காலில் பாருங்க, 11:30க்கு அங்க ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னா அங்க எங்கேயுமே பை சிக்னலே கொடுக்கல. இங்க பாருங்க பியூட்டி, தட் இஸ் மார்க்கெட். இங்க கொடுத்துருக்கா, இதுதான் என்ட்ரி பிளேஸா. எவ்வளவு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதையும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ஆர் இதையும் ஸ்டாப் லாஸ். 8 புள்ளிங்க, 7 புள்ளிங்க, 115 எடுத்து 108 க்ளோஸ் பண்ணுங்க. இது ட்ரிகர்ட், இது கன்ஃபர்மேஷன், என்ட்ரி,
பறந்துருச்சா மேல, ஏன் இங்க இருந்து போய் திரும்பு, அது எல்லாமே நம்மளுடைய மேக்ஸ்ல வரும் எல்லா வேல்யூஸ். ஓகேங்களா, இதுதான் மார்க்கெட்டுங்க. பியூட்டி ஆஃப் மார்க்கெட்டு. சிம்பிளா பாருங்க, சிம்பிளா ட்ரேட் பண்ணுங்க, பெருசெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.